நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா துரோக மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு அண்ணன் ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. இதுக்கப்புறம் தான் இந்த அண்ணனுக்கு சம்பவமே இருக்குது. வாங்கினா ஏன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? சரி அண்ணன் வந்து நம்மளும் முதல்ல அடிச்சிட்டாவே. இருந்தாலும் நம்மளும் மெடிக்கெட்லாம் சுற்றியாச்சு. ஏன்னா வாங்க உங்களுக்கு தேவையான அளவு மெடிக்கெட்லாம் தரேன்னா எடுத்துக்கோங்கண்ணே. எல்லாமே உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க. சரிண்ணா என்ன இன்னும் வாங்கினேன், நம்ம பின்னாடியே வாங்கினேன். உங்களுக்கு நான் தேவையான அளவு எல்லாமே தாரேன். அந்தாங்க காயினை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தானே தாரேன் தம்பி, உங்களுக்கு தான் பாசமாக தாரேன், எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? சரி அப்படியே வாங்கினேன். நம்ம கூட வந்தால் மட்டும் அண்ணன் ஏனே நம்ம இந்த மேட்சை பூயா அடிச்சிடலானே. அண்ணனே என்னையே ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏனே நம்மளே அடிக்கணும் பாருங்க. நம்ம எவ்வளோத்துக்குள்ளே அண்ணன் தம்பி நம்மளே வந்து அடிக்காமல் பாருங்க முட்டாப்பைய. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்கள் தம்பியை காப்பாற்றிருக்கேனே. நான் வந்து அந்தளவில் ஆட தெரியாதுண்ணே எனக்கு. இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸ் ஃபார்ம்லாம் தூக்கி போடுவோண்ணே, பேருக்கு தூக்கி போடுவோண்ணே. அண்ணன் நீங்கள் மட்டும் தானே கில் எடுக்கணும். ப்ளீஸ்ண்ணே எடுத்துருங்கண்ணே, எடுத்துருங்க, எப்படியாவது எடுத்துருங்கண்ணே. அண்ணன் எடுத்துக்கங்கண்ணே. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு துரோக மூமெண்ட் போடணும். ஏன்னா ப்ளீஸ்ண்ணே. அண்ணே அடிச்சிட்டாவே. இருந்தாலும் அந்த பச்சை போக்கெல்லாம் போயிட்டு ஏன்னா வாங்கினேன் துரோக மூமெண்ட் வாங்கிட்டு போறீங்களா? சரி வாங்கிட்டு போங்கண்ணே. இந்த இடத்துல அப்படியே ஒரு ஜோக்கர் தம்பி நம்மளே இருந்தாவே. அவையில ஃப்ரெண்ட் ஆகிட்டாவே. தம்பி ஏன்னா தம்பி இப்படி அடிக்கலாமா தம்பி? உன் அண்ணன் இப்படி அடிக்கலாமா கேட்க? அடிச்சு புட்டியில படுபாவி பையில. நானும் மெடிக்கெட்டில் சுற்றிட்டேன். தம்பி எங்கே போறியா தம்பி? எங்கடே போறியா தம்பி? வாரம் தம்பி, ப்ளீஸ் தம்பி. அண்ணனை எப்படியாவது பூயா வாங்கி கொடுத்துரு தம்பி. மேலே ஒருத்தர் இறங்குறாயா ராசா? ப்ளீஸ்யா அடியா, ப்ளீஸ்யா. அண்ணனுக்கு அடிக்க தெரியாயா? அண்ணனுக்கு கண்ணு மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆனால் மற்றபடி அண்ணன்ட்ட ஒன்றுமே கிடையாதியா. அடிக்கவே தெரியாதியா. ப்ளீஸ்யா தம்பியை காப்பாத்திரியா ப்ளீஸ். இந்த ஓடுறான் பாரியா தம்பி. நீ என்னையா பண்ணுற? அவனை அடி அடியாமல் அவனை என்னெல்லாம் பண்ணுறா? இல்லை ப்ளீஸ் தடவிட்டாளா இருக்கா? படுவாவி பயல. அடினா அங்கங்கன்னு சுற்றிட்டு அடைக்கா தம்பி. கேட்கேன். நான் உன்னைய எவ்வளோ நம்பியிருக்கேன். என்னையும் கொண்டுருவானோ இல்லாட்டினா உன்னை நம்பி தான் நானே இருக்கேன். நீ வேற விளையாட தெரியாத மாதிரி நீ பிஹேவ் பண்ணுறா. தம்பி படுபாவி பயல. எங்கெல்லாம் கைத்தோடு எப்படி ஓடுறான் பாருங்களேன். படுபாவி எப்படி ஓடுறான் பாருங்க படுபாவி பைய. சரி நம்மளும் அப்படி இந்த இடத்துல அந்த பெட்டியில் தேவையான அளவு லூட்லாம் எடுத்தாச்சு. தம்பி வாங்க, உங்களுக்கு லூட் இருக்குது தம்பி. வாங்க தம்பி. கைத்தோடு இங்கிட்டு ஓடாதீங்க. இங்கே வந்து லூட் எடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு லூட் எடுத்துக்கோங்க. அப்படியே லூட் எடுத்துட்டீங்களா? சரி இந்தாங்க ஒரு மெடிக்கெட் வச்சுக்கோங்க. உங்களுக்காண்டி தம்பி தாரேன், அண்ணன் தாரேன். எடுத்துக்கோங்க தம்பி, எடுத்துக்கோங்க. உங்களுக்காண்டி அண்ணன் தந்தை எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுத்துக்கிட்டீங்களா? சரி இந்த இடத்துல உங்களுக்கு சம்பவத்தை போட்டு விட்றலாமா? சரி இந்த இடத்துல தம்பிக்கு சம்பவத்தை போட்டு விட்றோம். போங்க சம்பவத்தை வாங்கிட்டு. அப்படி இந்த இடத்துல ஒரு அண்ணன் காரை கொண்டு வந்து முட்டினாவே. ஏன்னா யானை என்னையெல்லாம் காரை வச்சு ஏற்றலாமா சொல்லுங்கள்? நான் வந்து சும்மா நானே ஒரு பச்சை நோப்பு. என்னையை வந்து நீங்கள் காரை கொண்டு வந்து அடிக்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நான் அண்ணன்ட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். உட்கார்ந்து எந்திரிச்சிட்டேன். அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் உட்கார்ந்து எந்திரிச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம மெடிக்கெட்லாம் போட்டோம். அண்ணன் எடுத்துக்கங்கண்ணே. தேவையான அளவு மெடிக்கெட்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி தான் அடி வாங்கணும். சீக்கிரம் தெம்பாக இருக்கணும். அண்ணன் எடுக்க மாட்டேங்களா? எடுக்காமலே நீங்கள் வண்டியில் ஏற சொல்கிறீங்க. அண்ணன் எப்படின்னா ஏற முடியும்? இருந்தாலும் நம்ம ஏறியாச்சு. அண்ணனுக்கு இங்கே வச்சு தான் சம்பவம் பண்ணலான்ட்டு நம்ம அதே வண்டியில் தான் ஏறணும். அண்ணன் எங்கே போனாலும் என்னைய ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்களை நம்பி தான் வாரேன் தம்பி. உங்களை நம்பி தான் வாரேன். ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. அப்படி சொன்ன உடனே அண்ணன் நமக்கு சந்தோஷத்துக்கு லூட் அடிக்க கூப்பிட்டு வந்துட்டாவே. அண்ணன் இறங்குங்கண்ணே. நான் மட்டுமே ஒத்தையில் திங்க முடியுமா கேட்கேன்? ஒத்த முட்டியா நான் கேட்கேன்? உங்களை மாதிரிலாம் நான் கிடையாதுண்ணே. நான் மெடிக்கல் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க பற்றிலாம். நான் அப்படி கிடையாது. நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்குவேன். ஆனால் உங்கள் உயிரே வாங்குவேன். அப்படியே இந்த பொச்சினாக்கு இடத்துல வந்தாச்சு. இந்த பொச்சினாக்கு இடத்துல ஒரு பூச்சிக்காடு தலையன் ஃப்ரெண்ட் ஆகணும். பூச்சிக்காடு தலையா உன்ட்ட ஃப்ரெண்ட் ஆகுனது எனக்கு சந்தோஷம்யா. பூச்சிக்காடு தலையா எங்கேயோ ஓடுறா? பூச்சிக்காடு தலையா மெடிக்கெட்லாம் நம்ம போட்டோம். இருந்தாலும் கூச்சப்படாமல் வாங்கிட்டான். இல்லை உங்கள் ஊரில் கல்யாண வீடு எதுவும் வந்துச்சுனாலும் இப்படி சோறு போட்டால் எங்கேனாலும் பயிர்வேலை, கூப்பிடலனாலும் பயிர்வேலை. பச்சை பயப்புள்ளா தம்பிக்கு இந்த இடத்துல வச்சு சம்பவம் போடலாம். இருந்தாலும் மண்டையில் வைக்கிறதுக்குள்ள டப்புன்னு உடம்புலையே பட்டு ஐயோ தம்பி அடிச்சிடாங்க தம்பி, ப்ளீஸ்யா அடிச்சிடாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவையா, ப்ளீஸ்யா அடிச்சிடாங்க. தெரியாமல் கை வந்து அழுத்தி ஃபயர் பட்டனில் பட்டுச்சியா? மற்றபடி நான் வந்து உன்னை கொல்லணும்னு நினச்சி கொல்லலையா? அப்படி எங்கே போறியா தம்பி? எங்கே போறியா ராசா? எங்கே போறியா? பூச்சிக்காடு தலையா எங்கேயோ போகிறா? பூச்சிக்காடு தலை என்னையா மரியாதைலாம் குறையுது?
ஆமாயா உனக்கெல்லாம் மரியாதையும் குறையும். பூச்சி கடத்தலையா? எங்கே போகிறா பூச்சி கடத்தலையா? எங்கேயா சோனுக்குள்ளே அடி வாங்கிட்டு மெடிக்கிட்டு வேற இல்லை. தம்பிக்கு இந்த இடத்துல பூச்சி கடத்தலைன்னா பூச்சியை எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம குரோனா கேரக்டர் போட்டு நின்னோம். இந்த இடத்துல வந்து ஒரு குருமா பைய உள்ள வந்துட்டான். குருமா ஓய் திஸ் குருமா நீ ஏன் கொஞ்சம் வருமா, அப்படியே நம்மளும் ஒரு ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு பாட்டை போட்டு தம்பிக்கு பிளான் பண்ணியாச்சு. அடுத்த தம்பி தான் போனி ஆக போகிறான். தம்பி தம்பி என்ன பண்ணுறீங்க? கன்னெலாம் எடுத்து போடுறீங்க. அவ்வளோத்துக்குள்ளே நல்லவனாயா நீங்கள்? கேட்கேன். இல்லை தெரியாமல் தான் கேட்க. நீங்கள் அவ்வளோத்துக்குள்ளே நல்லவனா? அப்படியா? வாரி வழங்கும் வல்லலா? அப்படியா? சரி சரி. இதுக்கப்புறம் நீங்கள் வாரி வழங்கும் வல்லல்லாம் அந்த கேமுக்கு வெளியே தான் போய் லாபிக்கு வெளியில தான் போய் இருப்பியே. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பவத்தை போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்களே யாரையா இவன் காட்டுவாசிக்கு கருவாளியாக பிறந்திருப்பான் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பிய. அந்த மாதிரி தம்பிக்கு இந்த இடத்துல ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு எனிமி அடித்து வச்சுருந்தேன். அந்த லூட்லாம் கொஞ்சம் தம்பி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. அண்ணன் தர்றதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? சரி சரி. இதுக்கப்புறம் நம்மளை தம்பியை வந்து நம்ம அந்த வெண்டிங் மிஷினில் கொண்டு போய் தான் சோழியை முடிக்கணும்னு பிளான் பண்ணியாச்சு. சரி வாங்க தம்பி, அந்த மெடிக்கெட்டு காயின்லாம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சோழி முடிக்கிற டைம் வந்துட்டு. சரி நம்மளும் அப்படியே வெண்டிங் மிஷின் பக்கம் போயாச்சு. தம்பி வாங்க வாங்க வாங்க, உங்களை வரவே இருக்கிறேன். இந்த வெண்டிங் மிஷின் பக்கம் தான் உங்களுக்கு ஒரு சாவு கேடே இருக்குது. வாங்க வாங்க தம்பி, எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? வாங்க 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 வாங்க, உங்களை அன்பாக மரியாதையாக அழைக்கிறேன். ஏன்னா உங்கள் உயிர் போக போகுது. வாங்க அன்பாக மரியாதையாக போங்கலையா வெளியே. அப்படியே இந்த இடத்துல ஒரு அக்கா எக்கா 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 இது உனக்கே ஓவரா இல்லை? காரில் லாஸ்ட் சோனில் கிடந்து சுற்றிக்கிட்டே அடக்கியக்கா. இந்த அக்கா வந்து அப்படியே கார் எடுத்து நின்னாவே. இருந்தாலும் நம்ம உட்கார்ந்தாவே கார் முன்ன போய் நின்னாச்சு. அந்த அக்காவுக்கு ஏசை மனசில் இருந்தாலும் அக்கா வந்து ரொம்ப நல்லவங்க. எக்கா நீ ரொம்ப நல்லவியலாக இருக்கியக்கா. எக்கா எந்த ஒரு வண்டிக்காரனும் நான் முன்ன போய் நின்னா ஏற்றியே கொண்டுருவானக்கா. நீ வந்து ரொம்ப நல்லவியலாக இருக்கியக்கா. எக்கா அக்கா என்னை வந்து யார்கிட்டையும் மாட்டி விட்றாதக்கா. எனக்கு விளையாடவே தெரியாதுக்கா. அக்கா சொன்ன மாதிரியே ஒரு 2 அண்ணன்ட்ட மாட்டி விட்டா. அண்ணனை விட்டுறக்கூடாது என்ன அப்படின்னு ஒரு அண்ணனை அழுத்தி முடிச்சாச்சு. இந்த அண்ணனை அழுத்தி முடிச்சிட்டேன். அழுத்தி முடித்தோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏறிட்டு. எக்கா என்னக்கா நீ இப்படி எனிமிகிட்ட கொண்டு மாட்டி விட்டியக்கா. தெரியாமல் எப்படியோ புல்லெட்டு பட்டு எப்படியே செத்துட்டானுவாக்கா. திரும்பி அப்படியே இந்த இடத்துல ஒரு அண்ணன் வந்துட்டாவ. அந்த அக்கா எங்கே போனாவனே தெரியல. அந்த அக்காவை போட்டு தள்ளிட்டானுன்னு தான் நினைக்கேன். இருந்தாலும் அக்காவா? எக்கா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? ஆடா அக்காவா அண்ணனா யாருன்னே தெரியலையே. யாராக இருந்தாலும் சரி உனக்கு சம்பவம் நிச்சயம். அப்படியே லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தாவே சம்பவத்தை போட்டு விட்டாச்சு. சம்பவம் பூயாவை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு காட்டுவாசி தலையன் மேலே உட்கார்ந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆகணும். அவன் ஃப்ரெண்ட் ஆகல, நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆகணும். ஏன்னா அவன் வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட் ஆகணுன்னே நம்மளே சுட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளும் உட்கார்ந்து எந்திரிச்சுன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஒரு வழியாக. இருந்தாலும் நம்ம மெடிக்கெட்டில் கொடுத்தோம். திருப்பி கொடுத்த மெடிக்கெட்டை நானே வாங்கிக்கிட்டேன். போடா உனங்காவது மெடிக்கிட்டாவது கிடிக்கிட்டாதுன்ட்டு வாங்கிட்டேன். இருந்தாலும் நம்மக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ அன்பாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான் பாருங்க. அப்படி எங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து இன்னொரு அண்ணன் வந்து மாடியிலேருந்து குதிச்சு வந்துட்டாவ. ஆனால் இவனை 2 பேருக்கு சம்பவமே இருக்க போது கடைசி பேரை வெயிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த சம்பவம் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா என்னென்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு மெடிக்கெட் தரோம் தம்பி. எடுத்துக்கோங்க மெடிக்கெட் எடுத்துக்கோங்க. அன்பா தர்றதை எடுத்துக்கோங்களேன். ஏன் என்ன அங்கே இருந்து உட்கார்ந்து வந்துட்டு எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டியா? நல்லா மெடிக்கெட்லாம் சுற்றுங்க. ஏன்னா மற்ற பயிர்களில் எங்கேருந்து எங்களை வச்சு அடின்னு அடிக்கானுவேன். இருந்தாலும் நம்ம ஆள் மெடிக்கெட் எடுத்துட்டான். மெடிக்கெட் எடுத்துகிட்டு மாடிக்கு போங்கண்ணே. எடுத்துட்டீங்களா? மாடிக்கு போங்க. சரி. அண்ணன்லாம் அடிக்கக்கூடாது. அண்ணன் வந்து ரொம்ப நல்லவையா, அடிக்காங்க. நான் வந்து யாருக்குமே துரோகம் எதுவுமே பண்ண கிடையாது. நான் வந்து ரொம்பவுமே நல்லவன். அப்படியே தம்பி எங்கேயோ போகிறான். எங்கே போகிறான்? ஏன்னா எங்கே போகிறா? இல்லை அண்ணனை விட்டு இப்படி தனியாக போகலாமா? கேட்கேன். அண்ணனே ஒரு பச்சை புள்ள, நீங்கள் இப்படி தம்பிக்காரனா 2 பேருமே நீங்கள் இப்படி ஓடலாமா? கேட்கலாம் படுபாவி பையில கேட்கேன். எங்கடா ஓடுறிய? அங்கே எங்கேயுமே ஓடாங்கடா. சரி தம்பிக்கு இங்கே ஒரு சம்பவத்தை போட்டுடலாம். இன்னொருத்தன் வெளியே விழுந்துட்டா. இப்போ தான் தம்பிக்கு சம்பவம் போடுற சான்ஸு போட்டாச்சு. அப்படி இந்த இடத்துல வந்துடலாம். அப்படி இந்த தம்பி வேற நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவனே பேனை தட்டி ஒரு ஆளுக்கு சம்பவத்தை பண்ணி கேம் விட்டு வெளியே அனுப்பியாச்சு. சரி இதில் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு
தம்பி பாசமாக கூப்பிடுறான். இருந்தாலும் நம்மளும் இவனுக்கு சம்பவத்தை போட்டுறான் தான் நம்மளும் போகிறோம். சரி, என்னது மெடிக்கிட்டா? என்னது லூட்டா? எடுத்துக்கிட்றேன். மேலே வரேன். தெரியாமல் கீழே குதிச்சிட்டேயா? ராசா மன்னிச்சுக்கையா, ராசா மன்னிச்சுக்க, ப்ளீஸ்யா மன்னிச்சுக்க. தெரியாமல் குதிச்சிட்டேயா? அண்ணன்லாம் அப்படி முளைக்க கூடாதியா, தெரியாமல் குதிச்சிட்டேன். சரி, இருந்தாலும் ஆசையை யாருக்கு எடுப்பா? சரி, நான் 2 இதுலேயும் லூட் அடிச்சுக்கிறேன். வாங்க, நீங்களும் வாங்க, சேர்ந்து அடிப்போம். லூட் அடிப்போயா? வாங்க, சேர்ந்து அடிப்பியா லூட்டு? அதே சேர்ந்து சாவும் மாதிரி நீங்கள் ஒத்தையே போய் சாவுங்க. இதுக்கப்புறம் தம்பிக்கு சம்பவத்தை போட்டு விட்டாச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு கமெண்ட்னா தெரிவித்து விடுங்கோ.